Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வெரைட்டி ரைஸ், கர்ட் ரைஸ், அப்புறமா சாம்பார் ரைஸ் கூட சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 4 கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகாத்தூளோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.